அஸ்ஸலாமு அலைக்கம். அடுத்த வீக்கெண்ட் வந்து சிக்கன் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு இதுதான் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணது வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரும்போது வாஷ் பண்ண சிக்கன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இருக்குல்ல அது சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருப்போம்ல அது இது கூட மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு உப்பு காரம் கன்சிஸ்டன்ட்லாம் பார்த்து 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.